வாழ்க வளமுடன். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் சொல்லுவாங்க. அதுபோல் நம் வாழ்வியல பார்த்திங்கன்னா, நோயின்றி வாழ்ந்தாலே அது குறைவற்ற செல்வமாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். ஒரு நோயாளி வாழ்ந்தோம்னா வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியே இருக்காது. அந்த முயற்சியில் பார்த்திங்கன்னா, நம்ம வேலூரில் வந்து குருவழி கல்வியில் பார்த்திங்கன்னா, புற்று மகரிஷின்ற ஒரு சித்தர் வழியை வந்து குருவழி கல்வியாக கற்றுட்டு சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. செல்வம் அந்த இது டீட்டெயில்ஸாக எல்லாமே சொல்லுவார். ஒரு நோய் எப்படி உருவாகுது, அதை தடுக்கிறது எப்படி, அதை வந்து குணமாக்குறது எப்படி எல்லாமே சொல்கிறாரு. இவ்வளோ கிளியராக நான் பார்த்ததில்ல. ஏகப்பட்ட சித்த வைத்தியரெல்லாம் பார்த்துருக்கேன். சித்தா டாக்டர்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். இவ்வளோ பொறுமையாகவும் டீட்டெயிலாகவும் யாரும் சொல்லலை. இவர் வந்து கிளியராக சொல்லவே இவர் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ 10 வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த 10 வீடியோவில் வந்து எல்லாமே எந்த ஒரு கமெண்ட் பேட் கமெண்ட்டும் வரல. அது இல்லாமல் நல்ல தகவலாக இருக்குது. இதை பற்றி எம்பிபிஎஸ் டாக்டர் கூட எங்கிட்ட கூப்பிட்டு 2 3 பேர் பேசினாங்க, தெளிவாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் தொடர்பு கொண்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கோசரம் இது மாதிரி தொடர்ந்து வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கேட்டதுக்கு, அவர் பண்ணலாம், மக்களுக்கோசரம் தான் நாங்கள் சேவை செய்து காத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் எப்படி குருவை கல்வி கற்றுக்கினாரு, அவரை பற்றி சின்னதாக ஒரு இன்டர்வியூ. ஸ்ரீ புற்று மகரிஷி சமூக மருத்துவ சேவை மையம் என்ற பெயரில் 1980 இந்த சேவை மையம் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது மூலகுரு 1516 வேலூரில் வாழ்ந்த மகான் ஸ்ரீ புற்று மகரிஷி குரு வழி பாரம்பரியத்தில் கடந்த 500 ஆண்டு காலமாக இந்த மருத்துவ முறையை வந்து மக்களுக்கும் பொதுமக்களுக்காக செய்துன்னு வர ஒரு குருகுல மருத்துவ நிறுவனம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா வந்து, இன்றைக்கி குருகுல கல்வியை வந்து யாரும் மக்கள் வந்து இன்றைக்கி விரும்புறதில்ல நிறைய. ஆனால் குருகுல கல்வியில் தான் உங்களுக்கு அனைத்து விதமான கலைகளையுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து குருகுல கல்வியிலே கிடைக்கும். 12 வருஷம் அது குருகுல கல்வி. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 1516 குரு வழி பாரம்பரியமாக 47வது குருவாக வந்து டாக்டர் KP அர்ஜுனன் அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நாங்கள் 1980 அவர் இந்த மருத்துவ முறையை வந்து மக்களுக்கும் அதை வைத்தியர்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த மருத்துவ முறையை செவனே செய்துன்னு வந்தார். அதில் ஸ்ரீ புற்று மகரிஷி சமூக மருத்துவ சேவை மையம் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலயமா நம்ம மருத்துவ வசதி இல்லாத கிராமங்களில் இருக்கிற நோயாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மருத்துவ முறையை கொண்டு போய் சேர்க்கணுன்ற வகையில் இலவசமாக பல 100 இலவச மருத்துவ முகாம்களை அரசோடவும் மத்திய அரசோடவும் தொண்டு நிறுவனங்களோடவும் இணைஞ்சி பல சேவைகளை இது தொடர்ச்சியாக செஞ்சுன்னு வந்துட்டு இருக்கிறார். இதில் எதுக்காக நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இது மாதிரி மருத்துவத்தில் வரக்கூடிய ஒரு சில தொகையை வந்து ஒரு சதவீதம் அதுக்காக ஒதுக்கி அதில் தொடர்ச்சியாக இந்த மருத்துவ முறைகளை நாங்கள் மக்களுக்கு செஞ்சுன்னு வர நேரத்தில் பொதுமக்களும் நோயாளர்களும் இந்த மருத்துவ முறையை சொல்லி வச்சுட்டு போங்க, இது மற்றவங்களுக்கு உபயோகம் ஆடுன்னு சொன்னதுனால ஒரு வேலூர் என்ற இந்த சேனலில் மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ற வகையில் சின்ன சின்ன ஒரு குறிப்புகளாக வந்து நாங்கள் இதை வந்து தொடர்ச்சியாக செய்யணுன்ற முடிவு பண்ணி அவங்களுக்கு இந்த ஒளிபரப்பை வந்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா முழுக்க மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் என்னென்ன வருது, அதை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து சித்தர்கள் எந்த வகையில் சொல்லியிருக்கிறாங்க, அதை வந்து எப்படி நீங்கள் வந்து கால ஒழுக்கங்களை பின்பற்றினாலுமே நோய் இல்லாமல் இருக்கலான்றதுக்கான ஒரு உதாரணங்களையும் அவங்க சில அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை தான் வந்து நாங்கள் சின்ன சின்ன விஷயமா வந்து அவங்களுக்கு போய் மக்களுக்கு போய் சேரணுன்ற வகையில் நாங்கள் அந்த விஷயத்தை வந்து ஒன்றா சொல்லியிருக்கிறோம். 28வது தலைமுறையாக நாங்கள் இந்த மருத்துவ முறையை செஞ்சுன்னு இருக்கிறோம். நான் வந்து வேலூரில் இருக்கக்கூடிய 47வது குருவான டாக்டர் அர்ஜுனன் அவர்கிட்ட பயிற்சி பெற்று 25 ஆண்டு காலம் அவருடைய நேரடி பார்வையிலேயே மருத்துவ முறையை வந்து மக்களுக்கும் இலவச முகாம்களை செய்யும் போதும் நாங்கள் கூட இருந்து பல விஷயங்களை செஞ்சுருக்கிறோம். அதில் வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய இந்த மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் சில விஷயங்களை ஆர்வமாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய 5 மாநிலங்களுக்கு சென்று அங்கங்கே இருக்கிற மூலிகைகளினுடைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுன்றது கிராமப்புற தாவர வல்லுநர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் போயிட்டு தெரிஞ்சு அதன் மூலயமா வந்து நான் இந்த அதாவது மூலிகைங்களை வந்து மக்களுக்கு
பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால நாங்கள் பல நிகழ்வுகள் வந்து மூலிகை கண்காட்சிகளை வனத்துறை மூலமாகவும் அதாவது மத்திய அரசு மாநில அரசுகள் மூலமாகவும் நம்ம பல மூலிகை கண்காட்சிகளை அமைச்சு அதில் இருக்கிற மூலிகைகளில் இருக்கிற மருத்துவ குணங்களை, எளிமையான மருத்துவ குணங்களை எளிமையாக நம்ம வீட்டு அருகிலே இருக்கிற மூலிகைகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் அந்த நோய்களை போக்கிக்கலாம் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை நான் கிராமப்புற தாவர வல்லுநர் என்ற முறையில் நான் இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சு நிற்கிறேன். இந்த தகவலை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மூலிகைகள்லையோ மருத்துவத்திலேயோ ஆர்வம் உள்ளவர்கள் இதை பற்றியான தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்டால் நம்ம அதுக்கான தகவல்களை வந்து எளிமையாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோன்றதுக்காக தான் இந்த சேனலில் நான் இந்த விஷயத்தை வந்து ஆக்கப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இருக்கிற இந்த விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.